புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். கோவை செல்வராஜ் 2-3 விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ மோடி எதிர்ப்பு அலை குறைந்திருப்பதனால தான் மீண்டும் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க, தமிழகத்தை முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவும் சில தொகுதிகளில் கடுமையான போட்டி என்ன ஒரு சவாலை கொடுக்குறாங்க அப்படின்னா களம் இந்த முறை ஒரு நெருக்கடியா இருக்கா? திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் சவாலானதாக இருக்கிறதா? நான் 2019 ஒப்பிட்டு கேட்கிறேன். அதாவது 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, தேமுதிக எல்லாம் இப்ப ரெண்டா பிரிஞ்சு நிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட அத்தனை கட்சி ஒன்னா தேர்தலை சந்திச்சாங்க. சந்திக்கின்ற பொழுது 9 தொகுதிகளில் 4 லட்சத்துக்கு மேலான வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. 13 தொகுதியில 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. எந்த இடத்துலயுமே வெற்றி பெற முடியல. அதாவது அந்த அளவுக்கு அந்த மக்கள் அன்னைக்கு தெளிவான முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாக்குகள் ரெண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்களுக்குள்ளேயே 2 பேருமே தனித்தனி அண்ணாமலை இவங்களை பத்தி பேசுறாரு, இவங்க அண்ணாமலையை பேசுறாங்க. ஆனா யாரும் அதிமுகவினர் மரியாதைக்குரிய மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ ஒரு வார்த்தையும் பேசுறது இல்லை. காரணம் ஏன்னா அவங்களோட இன்னும் அந்த உறவு நீடிக்குது. அவங்களுக்கு வெளிப்படையா இவங்க சிறுபான்மையர் ஓட்டுகள் திமுக முழுமையா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிரிஞ்சு நிற்கிறாங்களுடைய அண்ணாமலைக்காக சண்டை போட்டு இருக்கிறாங்க. அது வேற விஷயம். அண்ணாமலை இவங்களோட சண்டை போடுறாரு. அதாவது இவர்களுடைய வாக்குகள் என்பது இரண்டாக பிரிந்த காரணம் ஒன்று. இரண்டாவது, டெல்லிக்கு பாராளுமன்ற தேர்தலில் யார் நாடு ஆள வேண்டும் என்ற முடிவெடுப்பதில் ஒரு 10-15% மக்கள் முடிவெடுப்பார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தா அதிமுகவுக்கு யாரு பிரதமர்னு இல்ல. அதிமுக மையப்படுத்தி பேசுறீங்க திரு கோவை செல்வராஜ். ஆனால் நான் சொல்லி வர்றேன், பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பால குறைஞ்சிருக்குன்றதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் தான் சொல்ல வர்றேன். அப்படி இல்ல, அதிமுக சொல்லி முடிச்சுட்டு மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு என்ன சொல்றேன்னாக்கா, எந்த சூழலிலும் இன்னும் 20 தடவை தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் தமிழக மக்களை பொறுத்தவரை இந்த அதிமுக திமுக இந்த ரெண்டுக்குள்ளதான் போட்டியா இருக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சி 4வது இடம் 3வது இடத்துல தான் இருக்க போகுது. அது ஒன்றும் மாற்று கருத்துல. காரணம், அவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க. மக்கள் எல்லாம் படித்தவர்கள், ரொம்ப விவரமா இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். 8 புயல், கஜா புயல், எல்லாம் ஓகி புயல், அந்த புயல் இந்த புயல் வந்தது, ஒரு பைசா கொடுக்கல. நேத்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பேரிடர் வேளாண்மையில 21,000 கோடி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. 10 வருஷத்துல நீங்க 9 புயல் பாதிக்கப்பட்டு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு லட்சம் மக்கள் பாதிச்சாங்க, எவ்வளவு பிரச்சனை. அந்த கஜா புயல்ல தஞ்சாவூர் ஏரியாவில் அந்த பெல்ட், டெல்டா பெல்ட்டே தூக்கி போட்டுத. ₹1 கூட கொடுக்காம 20,000 கோடிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 2,000 கோடி கட்டாயம். கோவை செல்வராஜ், நீங்க பேரிடர் காலங்கள்ல பிரதமர் வரல அப்படின்னு சுட்டி காட்டுறீங்க. ஆனால் பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் எனக்கு கிடைக்கிற ஆதரவை கண்டு குழம்பி போயிருக்கிறாங்க பலர் அப்படின்றாங்க. ஒன்று, லட்சுமி அவர்கள் சொல்றது 2019 நிலைமை இப்ப இல்லன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு உங்க பதில்? நான் சொல்றேன், 2019 நிலைமை இல்ல. 10 வருஷத்துல நீங்க 2200 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை 20,000 ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாட்டுக்கு போட்டு கொடுத்தோன்னு சொல்றீங்களே. இவ்வளவு பெரிய மாநிலத்துல ஒரு வருஷத்துக்கு 200 கிலோமீட்டர் தான் ரோடு போட முடியுமா? ரோடு டாக்ஸ் மட்டும் நம்ம 63,000 கோடி கொடுத்திருக்கோம். சுங்க வரி, வாகனங்கள் தயாரிக்கிறவங்க கொடுக்கிற வரி 43,000 கோடி. இந்த டோல்கேட் இருக்கு இல்லையா, அதுல மட்டும் வருஷத்துக்கு 23,000 கோடி கொடுக்கிறோம். இவ்வளவு பணங்களை வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு நீங்க ஓர வஞ்சனை செய்றீங்களா? மக்கள் ஒண்ணு தெளிவா இருக்காங்க. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்களே, அதுல தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சேன்னு கொடுத்திருக்கீங்க? ஒண்ணும் கிடையாது. எல்லாமே பொய்யான ஒரு வாக்குறுதி. அதாவது 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முத்ரா திட்டத்தில் கொடுத்தங்கிறீங்க. எத்தனை பெண்களுக்கு நீங்க 10 லட்சம் கொடுத்தீங்க, 5 லட்சம் கொடுத்து கணக்கு சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே கிடையாது. அதனால மக்களை யாரும் முட்டாள் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள். இனிமேல் தமிழ்நாட்டை பிஜேபி மறக்கிற அளவுக்கு தேர்தல் முடிவு இருக்கும். தமிழ்நாட்டே மறந்துருவாங்கன்றீங்க. இனி இத பத்தி நினைக்க வேண்டாம் அப்படின்னு அப்படி ஒரு முடிவு இருக்குன்றீங்க. பேசலாம். அதெல்லாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சார். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.